இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்றது மூலியமா பல குடும்பங்களை நீங்க காப்பாத்துறீங்க. பல உயிர்களுக்கு நீங்க ஒரு பாதுகாப்பாளனா இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, மத்திய அரசாங்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான திட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. எந்த திட்டம்னு கேட்டீங்கன்னா, மத்திய அரசின் பிரதான் மந்திரியின் ஜன ஆரோக்கிய யோஜனாங்க. இதை ஆயுஷ்மான் பாரத்னு சொல்லுவாங்க. இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டமானது எல்லா நடுத்தர மற்றும் அதற்கு கீழ் இருக்கக்கூடிய மக்களுக்கும் பயனளிக்கக்கூடிய திட்டங்க. மருத்துவ செலவுகளுக்கு இந்த திட்டமானது பயனளிக்குது. இந்த திட்டத்தின் மூலியமா வருடத்திற்கு 5 லட்சம் ரூபாய் வரையும் நம்ம மருத்துவ செலவுகளுக்கு இந்த திட்டத்தின் மூலியமா நம்ம பயன்பெறலாங்க. 5 லட்சம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. உங்க குடும்பத்துல 2 பேர் இருக்கலாம், 5 பேர் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. உங்க குடும்பத்துல 5 லட்சம் ரூபாய்க்குள்ளார மருத்துவ செலவுகளுக்கு இந்த கார்டு மூலியமா நீங்க உங்களுடைய மருத்துவ செலவுகளை சரி பண்ணிக்கலாம். அதாவது கோல்டன் கார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த திட்டத்துல நீங்க எலிஜிபிலிட்டி ஆகி இருந்திருக்கீங்கன்னா இந்த கார்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு போயிருந்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் சரி, பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும் இந்த கோல்டன் கார்டு அப்படிங்கிற இந்த ஆயுஷ்மான் பாரத் கார்டை எடுத்துட்டு போனீங்கன்னா, நீங்க சிகிச்சை இலவசமா பெற்றுக்கொள்ளலாம். இன்னும் இதுல முக்கியமான அம்சம் என்னன்னா, நீங்க டாக்ஸி எடுத்துக்கிட்டு நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறதும் சரி, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ரூம் அலாட் பண்ணி தங்குறதாலும் சரி, எல்லா செலவுகளையும் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழே நீங்க இலவசமா பெறலாம்ங்க. ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் அந்த 5 லட்சமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. வருஷம் வருஷம் 5 லட்சம் ரூபாய்க்குரிய எலிஜிபிலிட்டியா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்க மருத்துவ செலவு எந்த அளவுக்கு செலவாகுதோ அந்த நாம்ஸ் படி உங்களுக்கு இந்த சிகிச்சை எல்லாமே இலவசமா வழங்கப்படும். இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டமானது மாநில அரசோட இணைஞ்சுதான் செயல்படுது. பயனுள்ள அரசு திட்டங்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஆயுஷ்மான் பாரத் கார்டு இல்லாதவங்க மாநில அரசுக்குரிய கார்டை வச்சிருப்பாங்க. அந்த கார்டு மூலியமாவும் நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். இருந்தாலும் மத்திய அரசாங்கம் வழங்கக்கூடிய இந்த ஜன ஆரோக்கிய யோஜனா ஆயுஷ்மான் பாரத் கார்டு நீங்க வச்சிருந்தீங்கன்னா, தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்தியால நீங்க வேற மாநிலத்துல இருந்து தங்கி வாழ்ந்துட்டு வந்தாலும் அந்த இடத்துலயும் இந்த கார்டை பயன்படுத்தி நீங்க இலவசமா சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம். இப்ப மெயினா குறிப்பா இந்த வீடியோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த கார்டுக்கு நம்ம எலிஜிபிலிட்டியா இருக்கோமா, நமக்கு இந்த மருத்துவ ஸ்கீம்ல பயன்படுத்திக் கொள்ளலாமான்னு தெரியாமையே பல பேர் இருக்காங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. அதாவது 2011 கணக்கெடுப்படி SECCன்னு சொல்லுவாங்க, சோசியோ எக்கனாமிக் கேஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிற அளவீடு மூலியமா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களும் கணக்கெடுத்தாங்க. அதன் அடிப்படையில இந்த திட்டமானது நடைமுறையில் இருக்கு. நம்ம இன்னும் இந்த திட்டத்துல இருக்கமான எலிஜிபிலிட்டி தெரியாமே இருக்கிறோம். அதுதான் மெயின் பிரச்சனையே. இந்த திட்டத்துல நீங்க இருக்கீங்களான்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதற்கப்புறமா இதுல சேர்றதுக்கு வழி இருக்கா இல்லையான்னு நான் சொல்றேன். முதல்ல நீங்க நான் கொடுக்குற வெப்சைட் பாருங்க, இந்த ஸ்கிரீன்ல இருக்க வெப்சைட், அப்படி இல்லைனாலும் கமெண்ட்ல கொடுக்குறேன். இந்த வெப்சைட்ல போயிட்டு ஐ எம் எலிஜிபிலிட்டியா அப்படிங்கிற அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி உள்ளுக்குள்ள போய் உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி உள்ள போனீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜ்ல கேட்கக்கூடிய ஆப்ஷன்லாம் டிக் பண்ணுங்க. உதாரணத்துக்கு எந்த ஸ்டேட்னு கேட்கும், தமிழ்நாடுன்னு கொடுத்துருங்க. என்ன ஸ்கீம்னு கேட்கும், PMJAYன்னு கொடுத்துருங்க. அடுத்ததா எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்கும், உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஆதார் கார்டு நம்பரோ, ரேஷன் கார்டு நம்பரோ, இல்ல கோல்டன் கார்டு நம்பர், எந்த நம்பர் கேட்குதோ, உங்கள்ட்ட எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பரை டைப் பண்ணீங்கன்னா, ஆதார் கார்டு கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய ஃபோன் நம்பருக்கு ஓடிபி போகும். ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா இதுல நீங்க எலிஜிபிலிட்டி இருந்தீங்கன்னா உங்களுடைய கார்டு வந்துடும். அந்த கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒருவேளை இல்லைன்னா நீங்க டவுன்லோட் பண்ண முடியாது. ஒருவேளை உங்களுக்கு இதை எப்படி செக் பண்ணணும்னு தெரியல, இல்ல நான் எங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஊர்கள்லையும் CSC காமன் சர்வீஸ் சென்டர் அப்படிங்கிற ஒரு சேவை மையம் இருக்கு. அங்க போனீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, ஃபோன் நம்பர் இதை கொடுத்தாலே போதும், செக் பண்ணி சொல்லிடுவாங்க. கூடுதலா ரேஷன் கார்டு எடுத்துட்டு போய்க்கோங்க. நீங்க அதுல 70 வயசுக்கு மேற்பட்டவங்க பதிவு பண்ணணும்னாலும் அந்த CSC காமன் சர்வீஸ் சென்டர்ல போய் நீங்க பண்ணிக்கலாம். இப்ப இருக்கிறவங்க கோல்டன் கார்டுன்னு, அந்த கார்டு பேரு கோல்டன் கார்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா ஸ்கீம் பேரை சொல்லி இந்த ஸ்கீம்ல எனக்கு சிகிச்சை கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய ரிசப்ஷனிஸ்டே உங்களை கைட் பண்ணி எப்படி இது பயன்படுத்தணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. இன்கேஸ் நீங்க அந்த ஸ்கீம்ல எலிஜிபிலிட்டியா இல்லை அப்படின்னா, மாநில அரசாங்கத்துல இருக்கக்கூடிய திட்டத்தின் மூலியம் நீங்க பயன்பெறலாம். இதற்கு நீங்க மெடிக்கல் காலேஜுக்கு போங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்கீமுக்குன்னு தனியா ஒரு ரூம் அலாட் பண்ணிருப்பாங்க. அதுக்குன்னு தனியா ஆபீசர் போட்டிருப்பாங்க. அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க மாநில அரசு திட்டத்திலேயாவது உங்களை இணைச்சு மருத்துவத்தை இலவசமா எப்படி பெறலாங்கிறதுக்கு கைட் பண்ணுவாங்க. அந்த ப்ரொசீஜர் படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்ப இந்த வெப்சைட் மூலியமா நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு பாசிபிலிட்டி தான் இருக்கு. 70 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு மட்டும் இந்த ஆன்லைன் வெப்சைட் போர்ட்டல்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி கார்டை பெற்றுக்கொள்ளலாம். மற்றவங்களுக்கு அடுத்த சென்செக்ஸ் கணக்கெடுக்கும் போதுதான் உங்களுடைய பேர் ஆட் ஆகும். பட் இது ஒருவேளை கவர்மெண்ட் எப்ப அந்த சென்சஸ் எடுக்குதோ அப்ப நீங்க ரொம்ப அலர்ட் ஆகி உங்க குடும்பத்தை அதுல இணைக்கிறதுக்கு என்ன வழியோ அந்த வழியை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அந்த திட்டத்திலையும் அந்த சென்சஸ்லயும் உங்க பேர் வரலன்னா இந்த ஸ்கீமுக்கு
நீங்க பயன் பெறதுக்கு வாய்ப்பே இல்லாம போயிடும். ஏன் இதை சொல்றோம்னா 5 லட்ச ரூபா வரையும் மருத்துவ செலவு நீங்க வந்து அரசாங்கம் மூலியமா பெற்றுக்கொள்ளலாம்ங்கிற வாய்ப்பை நழுவிட்டுறாங்க. அது கேன்சரா இருக்கலாம், கிட்னி ஆப்ரேஷனா இருக்கலாம், ஹார்ட் ஆப்ரேஷனா இருக்கலாம், மேஜரான ஆப்ரேஷன் எதா இருந்தாலுமே இந்த ஸ்கீம் மூலியமா நீங்க வந்து பெனிஃபிஷியல் அடையலாம். இன்னைக்கு பெரும்பாலான குடும்பத்துல பாத்தீங்கன்னா அப்பாவோ அம்மாவோ யாராவது ஒருத்தங்க பணிபுரியறவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய நோய் தொற்றோ இல்லைன்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழல் வந்துருச்சுன்னா நடுத்தர குடும்பமும் சரி அதற்கு கீழே இருக்க குடும்பங்களும் ரொம்ப பாதிக்கப்படும். இதனாலேயே கடன் வாங்குவாங்க, வட்டிக்கு கடன் வாங்குவாங்க, நகையை வைப்பாங்க, இடத்த விற்பாங்க, ஆப்ரேஷன் செலவுக்குன்னு தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் இழந்துருவாங்க, கடனுக்கு உள்ளாயிடுவாங்க. அதனாலேயே பல குடும்பங்கள் வந்து நடுத்தருக்கு வந்திருக்கு. அதனாலதான் சொல்றேன், அரசாங்கம் கொடுத்திருக்க இந்த திட்டத்தை பயன்பெற்றுக் கொள்ளுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய அறிமுகத்துல இருக்க எல்லாத்துக்கும் அனுப்பிச்சு விடுங்க. இது ரொம்ப சூப்பரான திட்டம். ஒருவேளை அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்தா கண்டிப்பா அவங்க வந்து பல செலவு விரயங்களை தவிர்க்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பயனுள்ள அரசு திட்டங்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.